எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே தனிமையிலே, கசப்பிலே, துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லோரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள், என்னை நேசிக்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்கள் புறக்கணித்ததினாலே, ஏமாற்றினதினாலே வந்ததான வேதனைகள், சோர்வுகள் ஒருபுறம், தேவனும் என்னை மறந்துவிட்டாரோ அல்லது தேவன் இந்த பூமியில் இல்லையோ என்று தேவன் மீது கோபமும் வருத்தமும் மற்றொரு புறம், பாவ பழக்க வழக்கங்களினாலே வருகிற குற்ற உணர்ச்சியும் வேதனையும் மற்றொரு புறம் என்று சொல்லி எல்லா விதங்களிலும் நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து உள்ளேன் என்பதாக. எனக்கு பிரியமான சகோதரா சகோதரி, ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. அவருடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறார். பொதுவாக மனிதர்கள் தாங்கள் நேசிக்கிறவர்களை அல்லது தங்களுக்கு பிடித்தமானவர்களை தங்களுடைய சரீரத்திலே பச்சை குத்தி கொள்வது வழக்கம், அவர்களுடைய பெயரையோ அல்லது உருவத்தையோ. ஆண்டவர் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறபடியினாலே வசனம் சொல்லுகிறது, உங்களை அவருடைய கரங்களிலே வரைந்துள்ளார், அவருடைய கரங்களிலே பொறித்துள்ளார் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை மறக்கவில்லை. அவருடைய கரங்களிலே காணப்படுகிற அந்த காயங்கள் அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வறுமைக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்து உங்களை நேசித்திருக்கிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு பரிகாரத்தை, ஒரு தீர்வை அவர் சிலுவையிலே ஏற்று சுமந்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஜீவிக்கிற ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் வரையப்பட்டுள்ளீர்கள். எனவே கலங்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், சாபங்களிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஆசீர்வாதமான அற்புதமான வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரிடம் ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.